Hello friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி egg muffins ரெசிபி. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான ஒரு muffin ரெசிபி இது. நிறைய vegetables எல்லாமே நம்ம இதில் சேர்த்து பண்ண போறோம். கண்டிப்பா வீட்ல இருக்கவங்க எல்லாரும் இதை ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இதை நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஆகவோ இல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ஆகவோ வீட்ல நீங்க பண்ணி கொடுக்கலாம். சோ வாங்க வீடியோக்கு போய் இதை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். சோ இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா ingredientsம் நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு 4 முட்டையை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா வந்து அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது, கேரட், ஒரு தக்காளி. ஸோ இது போக நீங்கள் வந்து கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பரும் உப்பும் வந்து எடுத்து வச்சுக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். இதுக்கு போக நீங்கள் சீஸ் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம். அது எல்லாமே உங்களோட விருப்பம். ஸோ இப்போ சட்டு புட்டுன்னு நம்மளோட எக் மஃபின்ஸை செய்ய தொடங்கிடலாம். ஸோ முதல்ல நம்ம முட்டையை வந்து நல்ல ஒரு ஹேண்ட் பீட்டரால் அடித்து வச்சுக்கலாம். எவ்வளோ தூரம் நம்ம முட்டையை நல்லா அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மஃபின்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்லா நுரையிற மாதிரி அடிச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நுரைஞ்சா போதும். ஸோ இப்போ முட்டையை நல்லா அடித்தாச்சு. இதோட நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாவை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு பெப்பர் மட்டுமே கூட சேர்த்துக்காங்க. இப்போ நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கேரட் சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா ஃபைனாக சாப் பண்ண நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரியே இதில் நீங்கள் வந்து கேப்சிகம் நல்ல கலர்டாக இருக்கிற கேப்சிகம் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா கேபேஜ் ஆட் பண்ணலாம். உங்கள் இஷ்டத்துக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். கடைசியாக இதோட நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஸோ நம்ம மஃபின் ட்ரேயில் தான் இப்போ வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக எல்லா மஃபின் ஹோல்ஸ்லையுமே வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டரும் யூஸ் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ப்ரெஷ்ஷால் நல்ல கார்னர்ஸில் எல்லாமே வந்து தடவி விட்டுக்காங்க. ஸோ தட் ஒட்டாமல் நம்ம மஃபின்ஸ் நல்லா அழகாக வரும். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த எக் மிக்ஸை வந்து ஸ்கூப் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன அந்த ரேஷியோவில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 to 7 மீடியம் சைஸ் மஃபின்ஸ் வரும். ஸோ மீன்வைல் பார்த்தீங்கன்னா என்னோட அவனை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் நான் வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அதை அவனுக்குள்ளே வச்சு பேக் பண்ணிடலாம். ஸோ உங்களோட மஃபின் சைஸ் பொறுத்து பேக்கிங் டைம் வந்து வேரி ஆகும். ஆவரேஜாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் ஃபஸ்ட் நான் வந்து பேக் பண்ண போகிறேன். உள்ளே வந்து நல்ல கோயாக இருக்குது, வேகலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்க போகிறேன். ஸோ 10 மினிட்ஸ் வச்சுட்டேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட மஃபின்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு ஸ்கியூவரால் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி க்ளீன் அண்ட் கிளியராக வரணும். இப்போ நம்ம இதை பிளேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸலண்டான மஃபின்ஸ் ரொம்பவே சூப்பர் அண்ட் டெலிஷியஸாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சட்டுன்னு ஈஸியாக பண்ணுற ஒரு ரெசிபி இது. காலையில் ஈஸியாக நீங்கள் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம், இல்லை ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸாகவும் இதை பண்ணி சுட சுட அருமையாக சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வழக்கம் போல் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள்.
ஹவுஸ் டு ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட மலையாளம் சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். கண்டிப்பாக அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.